இன்னைக்கு ஸ்தோத்திரம் 67. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் 67. 27வது ஸ்தோத்திரம் உதீர்ண தர்ஷ அதானே? ஆமாம். சொல்லட்டுமா? உதீர்ண சர்வ தக்ஷக்ஷு தக்ஷக்ஷு அப்படி சொல்லணும். உதீர்ண சர்வ தக்ஷக்ஷு ரனீசசா ஸ்வதஸ்தர பூசையோ பூசணோ பூதிர் விசோக சோகனாசனக உதீர்ண சர்வ தக்ஷக்ஷு ரனீசசா ஸ்வதஸ்தர பூசையோ பூசணோ பூதிர் விசாகோ சோகனாசனக. இந்த தக்ஷக்ஷு மட்டும் கரெக்ட் சொல்லணும். தக்ஷக்ஷு சர்வ தச்சக்ஷு சொல்லணும். சொல்லும்போது நான் சொல்றேன் பாருங்க. உதீர்ண சர்வ தச்சக்ஷுரனீசசா ஸ்வதஸ்தர பூசையோ பூசணோ பூதிர் விசோக சோகனாசனக. உதீர்ண சர்வ தச்சக்ஷு ரனீசசா ஸ்வதஸ்தர பூசையோ பூஷணோ பூதிர் விசோக சோகனாசனக. இது சொல்றது இந்த மாதிரி சொல்லணும். உதீர்ணன்னா உதித்தல். உதிக்கிறதுன்றது அந்த வார்த்தையே நம்ம இதில் தோன்றுதல் தான். தமிழ்ல உதின்ற வார்த்தையே சான்ஸ்கிரிட் வேர்டு தான். உதின்னா உதிக்கிறது. உதின்றது உதிக்கிறது. ஈரணம்ன்றது எல்லார் கண்ணுக்கும் தெரிய முடியாது, எல்லாருக்கும் காட்சி கொடுக்கறது. அதான் ஈரணம். ஈரணம்னா எல்லாருக்கும் பொதுவாக இந்த நடிகர்கள் எல்லாம் பண்றாங்க பாருங்க. நடிகர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் எல்லாம் பிறந்தநாள் அன்னைக்கு காத்தால் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து வாயத்தில் என்ன சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ குளிச்சாங்களோ குளிக்கலையோ ஒன்றும் இல்லை நிற்பாங்க வீட்டு வாசல்ல. அப்படியே ஒரு 10 மணிக்கு அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கழிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படி அந்த மேலே பால்கனியில் நின்று அப்படி கையாட்டுவார். கையாட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போயிடுவார் உள்ள. இதுக்கு இவங்க காத்தால் 4 மணில இருந்து காத்திருப்பாங்க. அதுதான் தோன்றுதல்ன்றது. அதான் தோதல். இது நம்ம பகவானை பொறுத்த வரைக்கும் தரிசனம், திருமேனி தரிசனம் அளிப்பவர் அப்படின்னு அர்த்தம். உதீர்ணன்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும்படியா பிரகாசமா வெளியில தன்னோட தரிசனத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். சர்வதக்ஷ அடுத்தது. சர்வதக்ஷன்னா சர்வதக்ஷன்றது சர்வ எல்லா இத பிளஸ் தக்ஷு. சர்வ இத சக்ஷு. சர்வதக்ஷு அப்படின்றது சர்வ இத சக்ஷு. சர்வன்னா எல்லா, இதன்னா அனைத்து, சக்ஷுன்னா பார்க்கக்கூடியது. அதனால இந்த சக்ஷுன்றதுல இருந்து தான் சாட்சின்றது பார்த்த சாட்சின்றமே. சாட்சினாலே பார்த்ததுதான். சாட்சாத்ன்றமே சாட்சின்றதே பார்த்ததுதான். ஆனா நம்ம நம்ம இதுல மாறியே போச்சு. அதுக்கு மீனிங்க மாறி போச்சு. சக்ஷுன்னா பார்க்கக்கூடிய. இங்க இப்ப என்ன சொல்றாருன்னா சர்வதக்ஷுன்னா எல்லா ஜீவாத்மாக்களும் எல்லா ஜீவாத்மாக்களும் மனக்கண்ணால் காணக்கூடியவர். அதாவது ஜீவாத்மா மனசுல தோற்றுபவர்னு அர்த்தம். இது அதுதான் எல்லா ஜீவாத்மாக்கள்னா மனுஷன், எல்லா ஜீவராசிகளுக்கும் கூட மனசால நினைச்சா மனசுல தோணக்கூடியவர். அதான் உண்மையா நீங்க நினைக்கிறார், உண்மையான பக்தியோட நினைச்சா உங்க மனசுல தோன்றக்கூடியவர் அப்படின்னு சொல்றாரு. சர்வதக்ஷு. அனீச, அனி பிளஸ் ஈசன் எடுத்துக்கணும். ஈசன்னா தலைவன். அனின்னா தனக்கு ஒரு தலைவன். அனீசன்னா தனக்கு ஒரு தலைவன் இல்லை, ஈசன்னா தலைவன். அனீசன்னா தலைவன் இல்லாதவன். தலைவன் இல்லாதவன்னா எப்படி அர்த்தம்? தனக்குன்னு ஒரு தலைவன் கிடையாது, ஏன்னா தானே எல்லாம் சுயம்பூன்றதுதான் அது அர்த்தம். அனீசன், அனீசன், அனி ஈசன். ஈசன்னா தலைவன், அனீசன்னா தலைவன் இல்லாதவன், தனக்குத்தானே தலைவன். அல்ல தலைவன் ஒருத்தர் யாரும் கிடையாது, சுயம்பூன்ற பேதான். சாட்சதஸ்தர. சாட்சதன்னா சாஸ்வதன்றமே. அதான் இதான் சாஸ்வதன்னா இதான் நமக்கு எப்பயும் கிடைக்கின்றமே. அதான் எப்போதும். சாஸ்வதன்னா எப்போதும். ஸ்திரன்னா நிலையா இருக்குது, எப்போதும் நிலை மாறாதவர், நிலையா இருப்பவர்னு அர்த்தம். அடுத்தது பூசையோ. பூசையோன்றதுக்கு ப்ளூஸ் பூ பிளஸ் சயன அப்படின்னு அர்த்தம். பூசையோன்றது
பூசணம்ன்றதுக்கு இது பூசைன்றதுக்கு பூ பிளஸ் சயனம் எடுத்திருப்போம். அதாவது பூ பிளஸ் சயனம் இல்லை, பூ பிளஸ் பூசையோன்னா பூ பிளஸ் அயம். அயம்னா வந்து படுத்துக்கிறது, அயம்னாலும் படுத்துக்கிறது. பூவில் படுத்திருப்போம்னு அர்த்தம். அது தாமரை பூ. இப்போ தாமரை பூ மேலே பள்ளி கொண்டு போறன்னு அர்த்தம். பூ பூசைய பூசைய படுத்திருப்போம். பூசையோ பூசணம். பூசணம்ன்றது வந்து பூன்றது வந்து தர்ப. சனன்றதும் சயனம். சயன்னாலும் சயனம், சனன்னாலும் சயனம். பூ சன தர்பையில் படுத்திருப்பவர். தர்பையில் படுத்திருப்பவர் திருப்புல்லானியில் ஆதி ஜெகநாதர் நானும் எல்லாம் போயிருக்கோம். திருப்புல்லானியில் தர்ப சயனம்னு பின்னாடி ராமர் தர்பையில் படுத்துருப்பார் ரங்கநாதர். அதுதான் ஆதி ஜெகநாதர் திருப்புல்லானி. அதான் பூச தர்பையில் படுத்துருப்பவர். பூதிர். பூதிர்னா பூனா பூமி, திர்னா செல்வம். பூமியில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் படைத்தவர் பூதிர் அப்படின்னு அர்த்தம். விசோக. விசோகன்றது வந்து சோகன்னா துக்கம், விசோகன்னா துக்கத்தை வென்றது, அதாவது துக்கமற்ற நிலை. விசோகன்னா சோகம் இல்லாத துக்கம் இல்லாத நிலை அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மாக்களுக்கு துக்கமற்ற நிலையை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். இதுல லோகநாசன சோகநாசன 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 ஜீவாத்மாக்களின் சோகத்தை அழிப்பவன். சோக பிளஸ் நாசன ஜீவாத்மாக்களின் துக்கத்தை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் சோகநாசன. ஆக இன்னைக்கு வந்து 67வது ஸ்தோத்திரத்துல நேற்றுக்கு 629 வரைக்கும் பார்த்துருந்தோம். 630 உதீர்ண, 631 சர்வதக்ஷம், 632 அனீச, 633 சாஸ்வதஸ்தர, 634 பூசையோ, 635 பூசணோ, 636 பூதிர், 637 விசோக, 638 சோகநாசன. அப்ப 630 638 வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அதாவது 8 திருநாமங்களுக்கு இன்னைக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 67 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஸ்தோத்திரம் ஆயிடுச்சு. 638 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.